மலையாள நடிகர் ஃபகத் ஃபாசிலோட பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய அப்கமிங்கான படமான வேட்டையன் மற்றும் புஷ்பா 2 படத்துலேருந்து ஸ்பெஷல் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. ஃபகத் ஃபாசிலோட பிறந்தநாள் இன்னைக்கு. அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு வேட்டையன் மற்றும் புஷ்பா 2 படக்குழுவினர் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. வேட்டையன் படக்குழுவினர் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன் இருக்கிற மாதிரி ஸ்டில்ஸ் வெளியிட்டிருக்காங்க. மற்றும் புஷ்பா 2 படத்துலேருந்து அவருடைய அப்கமிங்கான மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் படமான புஷ்பா 2 படத்திலிருந்தும் ஸ்பெஷல் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. இப்போ வெளியிட்ட புஷ்பா 2 போஸ்டரில் படம் டிசம்பர் 6 ரிலீஸ் கன்ஃபார்ம்னு தெரிவிச்சிருக்காங்க. படம் 2024 ரிலீஸ் ஆக போகுதா இல்லைனா 2025க்கு போஸ்ட்மார்ட் ஆக போகுதான்னு கன்ஃபியூஷனில் இருந்தது. இப்போ ரிலீஸ் பண்ண போஸ்டரில் படம் அஃபிஷியலாக டிசம்பர் 6 2024 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. டைரக்டர் சுகுமாரோட இயக்கத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட ஒரு சில ஷூட்டிங்ஸ் மற்றும் ரீஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு இந்த படம் அதிகமான எதிர்பார்ப்போட இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுது. ஃபகத் ஃபாசில் அவர்கள் புஷ்பா 2 படத்தில் முக்கியமான வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. நடிகர் தனுஷோட நடிப்பில் இப்போ தியேட்டரில் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிற படம் ராயன் படம் இப்போது இந்தியன் 2 படத்தோட வசூலை முறியடிச்சிருக்கு. 2024 ரிலீஸ் ஆன படங்களில் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் இந்தியன் 2 படம் இப்போது நம்பர் 1 இடத்துல இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்தியன் 2 படம் 150 கோடிக்கு மேலே வசூலாகி இருந்தது. இப்போது அந்த கலெக்ஷனை தனுஷோட ராயன் படம் கிராஸ் ஆகியிருக்கு. நடிகர் தனுஷோட ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் இந்த படம் அவருடைய கெரியர் பெஸ்ட் படமாக அமைஞ்சிருக்கு. அவருடைய 50வது படம் அவருடைய வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான படமாக இருக்குது. அவரே இயக்கி ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ தியேட்டரில் இன்னமும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகுது. கேஜிஎஃப் படத்தில் ஹீரோவாக நடித்த யாஷோட நடிப்பில் அடுத்த படம் டாக்ஸிக் படத்தோட பூஜையை போட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கீது மோகன்தாஸ் அவர்கள் இந்த படத்தை இயக்கிறதா இருக்காங்க. நடிகர் யாஷ் அவர்களுக்கு இந்த படமும் பிக் பட்ஜெட் பேன் இண்டியா மூவி. இன்றைக்கி இந்த படத்தோட பூஜையை போட்ட சில்சலாம் அஃபிஷியலாக படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் தளபதி விஜயோட கெரியரில் ஹையஸ்ட் ரிலீஸாக நார்த் இந்தியா ரிலீஸ் இருக்கும்னு நம்ம சேனலில் ரீசெண்டாக போட்ட வீடியோவில் தெரிவிச்சிருந்தோம். இப்போ இந்த படத்தோட நார்த் இந்தியா ஹிந்தி ரிலீஸ் ஜி ஸ்டுடியோஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்தோட ஹிந்தி ரிலீஸ் நார்த் இந்தியா ஜி ஸ்டுடியோஸ்னு அறிவிச்சிருக்காங்க. படம் செப்டம்பர் 5 யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் ஃபுல் ஸ்விங்கில் இருக்குது. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் மற்றும் ட்ரைலர் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வெளியாக போகுதுன்னு ரசிகர்கள் நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க. நடிகர் அருள்நிதி மற்றும் பிரியா பவானி சங்கர் நடிப்பில் அடுத்த படம் டிமாண்டி காலனி 2 படத்தோட சேட்டலைட் மற்றும் டிஜிட்டல் ரைட்ஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னு அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. சேட்டலைட் மற்றும் டிஜிட்டல் ரைட்ஸ் ஜி குரூப் வாங்கியிருக்காங்க. சேட்டலைட் ரைட்ஸ் ஜி தமிழும் டிஜிட்டல் ஜி5ம் வாங்கியிருக்கிறதா அஃபிஷியலாக படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 15 படம் ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாடு தியேட்டருக்கு ரிலீஸ் ரெஜன் மூவிஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. நடிகர் சூர்யாவோட நடிப்பில் அடுத்த படம் கங்குவா படத்துலேருந்து ஸ்பெஷல் ட்ரீசர். இந்த படத்தை இயக்கிய டைரக்டர் சிவாவோட பிறந்தநாளை முன்னிட்டு ஆகஸ்ட் 12 ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. 54 செகண்ட்ஸ்க்கு கங்குவா படத்துலேருந்து ஸ்பெஷல் ட்ரீசர் வெளியிடுறதுக்கு படக்குழுவில் பிளான் போட்டிருக்காங்க. அந்த ட்ரீசர் இப்போது சென்சார் ஆகி இருக்கிறதா சோஷியல் மீடியாஸில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. படம் அக்டோபர் 10 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. கங்குவா படத்தில் நடிகர் சூர்யா அவர்கள் 2 கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. சிறுத்தை சிவாவோட இயக்கத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கில் ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடக்குது. டைரக்டர் மாரி செல்வராஜோட இயக்கத்தில் அடுத்த படம் வாழை படத்தோட ஓவர்சீஸ் ரிலீஸ் அயங்காரன் ஃபிலிம்ஸ்னு அறிவிச்சிருக்காங்க. டைரக்டர் மாரி செல்வராஜோட இயக்கத்தில் சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில் ஆகஸ்ட் 23 படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்தோட ஓவர்சீஸ் ரிலீஸ் பை அயங்காரன் ஃபிலிம்ஸ்னு அறிவிச்சிருக்காங்க. நடிகர் சியான் விக்ரமோட தங்கலான் படம் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ இந்த படத்தோட ப்ரமோஷனில் படக்குழுவினர் ஃபுல் ஸ்விங்கில் இருக்காங்க. இன்னும் 2 நாட்களில் படத்தோட ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்ஸ் ரிசர்வேஷன் ஸ்டார்ட் ஆகிறதா இருக்குது. ஹாட்ஸ்பாட் படத்தை இயக்கிய டைரக்டர் விக்னேஷ் கார்த்தியோட இயக்கத்தில் இப்போ ஹாட்ஸ்பாட் படத்தோட அடுத்த பார்ட்டோட அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு வெளியிடுறதா இப்போது ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. ஹாட்ஸ்பாட் பார்ட் 1 வெளியாகி
ஒரு சில மக்களுக்கு பிடிச்சிருந்தது. இப்போ விக்னேஷ் கார்த்தியோட இயக்கத்தில் ஹாட்ஸ்பாட் படத்துலேருந்து ஸ்பெஷல் அப்டேட்ஸ் நாளைக்கு 7 மணிக்கு வெளியிடுறதா இருக்காங்க. மோஸ்ட்லி ஹாட்ஸ்பாட் பார்ட் 2 அனௌன்ஸ்மெண்ட்டாக தான் இருக்கும்.